Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க ஊர் சைடுல எப்படி பொங்கல் வைக்கறாங்கன்றது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First of all, பொங்கல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிள்ளையார் வீடுன்னு ஒன்னு கட்டுவாங்க. அது கட்டினதுக்கு அப்புறம் தான் பொங்கலே வைக்க ஆரம்பிப்பாங்க. சோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பசுமாட்டு சாணி எடுத்துப்பாங்க. சாணி எடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்னு கட்டிட்டு தென் பாத்தீங்கன்னா பிள்ளையார் மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு 3 பிள்ளையார் வைப்பாங்க. 3 சைடில் வைப்பாங்க. மொத்தம் 9 பிள்ளையார் வைப்பாங்க. அந்த பிள்ளையார் பண்ணுற சாணி வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும். எங்கள் ஊர் சைடில் வந்து பரண்டை அண்டு எருகம்புல் அண்டு மஞ்சாக்கிழங்கு எல்லாமே வந்து ஒரு சாங்கியத்துக்காக வைப்பாங்க. அண்டு ஆவாரம் பூ அண்ட் கண்புள்ள பூ அப்படின்னு சொல்லி ஒரு பூ இருக்கும். அந்த பூ இதெல்லாம் வந்து எங்கள் ஊரை சுற்றி அங்கங்கே இருக்கும். அதை நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். மாங்காய் இலையும் இன்க்ளூடட். அப்புறம் கோமியம் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெளிச்சிப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளார லைட்டாக. அப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு மஞ்சத்தூளை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு அது லைட்டாக அது மேலே பூச்சி வச்ச புள்ளியார் மேலே லைட்டாக விட்டுருக்குறாங்க. அப்புறம் குங்குமம் வைக்கிறாங்க. சில வெஜிடபிள்ஸ்லாம் வைப்போம், 1 2 அந்த மாதிரி. அப்புறம் எடுத்துகிட்டு வந்த பொருள்லாம் எடுத்து நடுவில் வச்சுட்டு அப்புறம் பூவெல்லாம் லைட்டாக பிரித்து எல்லா சாமிக்கு மேலேயும் லைட்டாக போட்டு விட்டு தென் அந்த 2 குழி மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அதில் வந்து தயிர் ஊற்றுவாங்க. தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் அதில் லைட்டாக செம்மண் கலந்து அதுவும் லைட்டாக நடுவில் ட்ராப் மாதிரி ஊற்றுவாங்க. அப்புறம் அந்த செம்மண்லேயே வந்து லைட்டாக ஒரு துணியை டிப் பண்ணிவிட்டு வீடை சுற்றி செம்மண்ணில் அப்படியே கோலம் மாதிரி போடுவோம். அப்புறம் கற்பூரம் ஏற்றி தீபார்த்தனை காட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பாண்டில் காஞ்ச மண் கொஞ்சம் எடுத்து அது லைட்டாக போட்டு இந்த மாதிரி தராவி விட்டுருவோம். அப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து சாணியை வந்து தட்டி வரட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதை 2 2 உடச்சி எடுத்து வச்சுப்போம். அப்புறம் அந்த இப்போ கட்டிகிட்ருக்காங்களா அந்த மாதிரி அடுப்பை வந்து கரெக்டாக அலைன் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு பானை நிற்கிற அளவுக்கு அந்த மாதிரி கட்டுவாங்க. இது கட்டுறதுல தான் வந்து நமக்கு பொங்கல் எப்படி சீக்கிரமாக வந்து பொங்கல் வருதா இல்லையான்றது இதை வச்சு தான் இருக்குது. ஏன்னா லைட்டாக கொஞ்சம் காற்று போகிற மாதிரியும் கட்டணும், ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி பானை விழுகாத மாதிரியும் கட்டணும். மொத்தம் 3 பொங்கல் வைப்பாங்க. ஒரு பொங்கல் வந்து சூரிய பகவானுக்கு, இன்னொரு பொங்கல் பெருமாளுக்கு அண்ட் இன்னொரு பொங்கல் வந்து விநாயகருக்கு. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து விநாயகருக்கு வைப்பாங்க, தென் வந்து பெருமாளுக்கு, தென் வந்து சூரிய பகவானுக்கு வைப்பாங்க.
அப்புறம் ஒரே ஒரு வரட்டி எடுத்து அதில் வந்து கற்பூரம் கொளுத்திட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக உடச்சி அதை பற்ற வச்சு எரிய வைப்பாங்க. இது எதுக்காகனா, நம்ம நார்மலாக பற்ற வச்சோன்னா ஈஸியாக பற்றாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 3த்துலேயுமே வந்து போட்டுருவாங்க. மூணு துண்டு கற்பூரம் எடுத்து அந்த 3 வரட்டி அடுப்பு நடுவுலையும் வச்சுட்டு வத்திப்பட்டி வச்சு எரிய வைப்பாங்க. ஒரு 3 பானை எடுத்துப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்க பானை, புது பானையாக எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு நம்ம சில பானை ஓட்டையாக இருக்கும். ஸோ அதனால் பிஃபோராகவே தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு ஒரு இதில் பிரமணையில் வச்சுருவாங்க. ஏன்னா ஒழுகுற மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம்ல. அதுக்காக ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்த மஞ்சள் கிழங்கு இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக உடச்சி ஒரு நூலில் கட்டி அதோட பானையோட கழுத்தில் வந்து கட்டுவாங்க. அடுத்து ஒவ்வொரு பானையாக எடுத்து அதோட பிளேஸில் கரெக்டாக வச்சுருவாங்க. ஆனால் பொங்கல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட்டில் மட்டும்தான் வேகணும். நெருப்பு வராமல் வெறும் ஹீட்டில் மட்டும்தான் வேகணும். சரி, பொங்கல் ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும்னு சொல்லிட்டு என் தம்பி இளநீ கேட்டான்னு சொல்லிட்டு எங்கள் தோட்டத்துக்கு போனோம். எனக்கு உண்மையிலே மரம் ஏற தெரியாது. சரி சும்மா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் ஏற முடியல. செகண்ட் டைம் வந்து ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கீழே போட்டுட்டு அப்புறமா திருப்பி ஒரு வாட்டி ஏறினேன். ஏறும்போது அந்தளவுக்கு எதுவும் தெரியல, பெருசாக ஏறிட்டேன். மரம் சாய்வாக இருந்ததுனால ஈஸியாக ஏறிட்டேன். பட் இறங்கும்போது தான் ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அங்கே ஃபுல்லாக வந்து எறும்பாக இருந்தது. மரத்து மேலே ஃபுல்லாக கடிச்சு ஒரு மாதிரி ஆகிடுச்சு உடம்பு. போயிட்டு உடனே தலையை குளிச்சிட்டேன். அப்புறம் கீழே இறங்கிட்டு என் தம்பி வாடா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வெட்டி சாப்பிட்லான்னு சொன்னால், இல்லைண்ணா எனக்கு இப்போயே வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சான். சரி, அங்கேயே ஒரு இளநியை வெட்டி அவனுக்கு ஒரு இளநீ எனக்கு ஒரு இளநீ காலி பண்ணிட்டு அப்புறமா தான் ஒரு 10 இளநீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது, ரொம்ப மோசமாலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருந்தது இளநீ. அப்படியே வீட்டுக்கு போனால் தண்ணிலாம் நல்லா கொதிச்சிருந்தது சொல்லிட்டு அம்மா அப்போ தான் வந்து அரிசியை கழுவி போட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் பொங்கல்லாம் நல்லா பொங்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பொங்கலுக்கு ஒரு போடு, பொங்கலோ பொங்கல்னு ஒரு 4 கூவிட்டு அப்படியே முடிச்சிட்டோம். ரெடி பண்ண பொங்கல் எடுத்துகிட்டு வந்து பிள்ளையார் வீட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டு
ரெடி பண்ண பொங்கலை வந்து வாழையிலலாம் வைக்கக்கூடாது, வெறும் பூசணிக்காலையில் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்காக நாங்கள் வெளியில் போயிட்டு நானும் என் தம்பியும் போயிட்டு ஒரு அலப்பறையை கூட்டிகிட்டு பொறுமையாக எடுத்துகிட்டு வந்தோம். இந்த பூசணியில் எடுக்க போகும்போது தான் ஒரு விஷயம் என் கண்ணில் மாட்டுச்சு. நீங்கள் எல்லோரும் தேங்காய் பூ சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் பனங்காய் பூ சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ அங்கே இருந்தது எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து என் தம்பியும் வந்து நான் உடச்சி கொடுனான்னு கேட்டே இருந்தான். சரி அப்படியே உடச்சி கொடுத்தோன்னே நல்லாயிருக்கு டேஸ்ட்டு அப்படின்னு சொன்னான். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன, சாமி கும்பிட வேண்டியதான். கற்பூரத்தை ஏற்றி தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டாச்சு ஃபேமிலியாக. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.